ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்ல வாழ்த்துகள். இந்த மாதம் அக்டோபர் மாதத்திலே சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எண்ணங்கள், அநேக காரியங்களில் நாம் என்ன செய்கிறோன்னா, நாமவே சில காரியங்களை முயற்சி எடுக்கிறோம். நாமவே நிறைய காரியங்களை என்ன செய்கிறோம், முயற்சி எடுத்து அது தோல்வியில் பல காரியங்களை நம்ம செய்கிறோம். நீங்கள் பேதுருவை பாருங்கள். பேதுரு நல்ல முயற்சி எடுக்கிறார். முழுதும் பிரயாசப்பட்டு என்ன செய்கிறார், மீன் பிடிக்கிறார். ஒன்றுமே அகப்படலை. இயேசு என்ன சொல்லுகிறார், நீ இரவு முழுதும் நீ பிரயாசப்பட்டிருக்கிற, பகல் நேரம் நீ வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு அப்படிங்கிறார். பேதுரு என்ன வார்த்தை சொல்கிறார், முழுதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன், ஆனாலும் இந்த வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், நான் அந்த வலையை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் அந்த ஆழத்தில் போய் வலையை போடும் பொழுது அவருக்கு மீன் அகப்படுது. என்ன காரியம்னா, நம்முடைய பலன், என்னுடைய முயற்சி, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, எனக்கு திறமை இருக்குது என்பதை நம்ம விட்டுட்டு, ஏசப்பா என்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க. இந்த மாதத்தில் நம்ம அவரை சார்ந்து நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, ஆண்டவருடைய கிருபையில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய தயவில், ஆமென், பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையில் எல்லாமே நடக்கும். இந்த மாதத்தில் நம்முடைய இவ்வளோ நாள் நம்மளை சார்ந்து ஓடின காரியங்கள் எல்லாம் போதும். நீ கர்த்தரை சார்ந்து இந்த மாதத்தில் இந்த 1ஆம் தேதி அவரை சார்ந்து நம்ம பிரயாசப்படுவோம். நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. ஏசப்பா, அப்படி கிருபைகளை எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் சார்ந்து ஓடின காரியங்கள் எல்லாம் எங்கள் தயவாய் மன்னிங்க. எங்களுடைய சுயத்தை, எங்களை சுயமாக யோசித்த காரியங்கள், சுயமாய் திட்டம் பண்ணின எல்லா காரியத்தையும் தயவாய் மன்னிங்க. இந்த மாதத்தில் உங்களை மட்டுமே நாங்கள் சார்ந்து ஓட எங்களுக்கு நல்ல கிருபை தருவீராக. அப்பாவுடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த மாதத்தில் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். உடைய கிருபையினாலே, உடைய தயவினாலே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.